வெல்கம் டு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் தமிழ். ஸோ என்னோட நேம் கிருஷ்ணமூர்த்தி. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ இன்னைக்கான ஒரு மார்க்கெட் சினாரியோ அனாலிசிஸ் அண்டு நாளைக்கான லெவல்ஸ், நெக்ஸ்ட் டே லெவல்ஸ் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள். வீடியோ யாருமே ஃபுல்லாக பார்க்குறதில்ல. ஸோ வீடியோ பார்க்குற எல்லாருமே கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள். ஏன் அப்படின்னா எல்லா கீ பாயிண்ட்ஸுமே சொல்லக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் இந்த மார்க்கெட் எப்படி நெக்ஸ்ட் டே இருக்க போகுது அப்படின்றதுக்கெல்லாம் என்னென்ன சான்சஸ்லாம் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி இன்னொரு விஷயம், வீடியோவிலேருந்து இப்போ ரெகுலராக நம்மளோட வீடியோஸை ஒரு 50 to 80 பீப்புள்ஸ்க்கு மேலே நம்ம ரெகுலராக பார்த்துட்ருக்கீங்க. 50லேருந்து 80 பேர். இப்போ பார்க்குறவங்க எல்லாம் இந்த வீடியோஸில் நீங்கள் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு அப்புறம் பாருங்கள். இல்லை இந்த வீடியோ லைக் பண்ணுற அளவுக்கு இல்லை அப்படின்னா நான் எந்த மாதிரி இன்புட்ஸ் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? எந்தெந்த மாதிரில எனக்கு இந்த விஷயம்லாம் புரியலை சார், இதை கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் எல்லாத்தையுமே நான் ஓப்பனாக இங்கே தான் மார்க்கெட் போகும், இங்கே தான் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நான் ஒரு செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. அதுக்கு இப்போ தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது NISM சீரீஸ் 8 டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட்னு சொல்லுவாங்க. அந்த எக்ஸாமுக்காக இப்போ தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்குறோம். அப்போ செபி ரிஜிஸ்டர் ஆகிட்டா சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்டால் அப்போயும் சொல்ல முடியாது. என்னன்னு கேட்டிங்கன்னா, செபி ரிஜிஸ்டர் ஆகிட்டோம் அப்படின்னா நம்ம நம்மளுடைய கிளைண்ட்ஸுக்கு மட்டும்தான் சொல்லணும் அப்படின்றது செபியுடைய ரூல்ஸ். இப்படி ஒரு பப்ளிக் ஃபோரமில் சொல்லக்கூடாது. நம்ம செபி ரிஜிஸ்டர் ஆகிட்டால் கூட நம்ம கிளைண்ட்ஸுக்கு மட்டும்தான் நீங்கள் கால்ஸோ சஜஷன்ஸோ கொடுக்கணும் அப்படின்றது செபியுடைய ரூல்ஸ். அப்போ இதுக்கப்புறம் வீடியோஸில் ஒரு வாய்ப்புகள் என்னென்ன இருக்குது, மார்க்கெட் எந்த மாதிரி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த வீடியோ வச்சு நீங்கள் டெய்லி வெறும் யூடியூப் வீடியோ மட்டும் பார்த்துட்டு நீங்கள் ப்ராஃபிட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் வாய்ப்பு 50% தான். அதில் உங்களுடைய ஆர்வத்தை பொறுத்து, நீங்கள் கற்றுக்கிற ஆர்வத்தை பொறுத்து மேலும் சில டேட்டாஸ் எடுத்து நீங்கள் கம்பைன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கற்றுட்டு அதன் மூலமாக நீங்கள் ப்ராஃபிட் பண்ணலாம். இன்னொரு விஷயம் ஷுவராக சொல்ல முடியும், இதை ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் அப்படின்னு நம்ம வீடியோ இல்லை, ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ்ன்ற ஒரு விஷயத்தை நீங்கள் பார்த்து மார்க்கெட்டோட சினாரியோ பேசிஸில் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா அப்படின்னா மேக்சிமம் உங்களுடைய ராங் என்ட்ரிஸ் தவிர்க்கப்படும் அப்படின்றத ஊர்ஜிதமாக சொல்ல முடியும். ஏன்னா இதில் அதுலேயே உங்களுக்கு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ்லேயே ரேஞ்சு செட் ஆயிரும். அப்போ அந்த ரேஞ்சை தாண்டி நீங்கள் பெருசாக யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்காது இந்த ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் அனாலிசிஸ் அப்படின்றது. சரிங்களா? அப்போ இந்தந்த விஷயங்கள்லாம் சொல்ல முடியும். அப்போ உங்களுக்கு என்னென்ன கேள்வி, நான் வைக்க வேண்டிய கேள்விகள் எல்லாமே சொல்லிட்டேன். சரிங்களா? நீங்கள் என்னென்ன எதிர்பார்க்குறீங்க இதுக்கு மேலே? அப்போ ரொம்ப ஓப்பனாக மார்க்கெட் இங்கே தான் போகும், அங்கே தான் வரும்னு சொல்லி லெவல் சொல்லணும்னா அது மேக்ஸிமம் வாய்ப்பு கம்மி. அப்படி சொல்ல முடியாது. செபி ரிஜிஸ்டர் ஆகிட்டாலுமே லெவல்ஸை இப்படி பப்ளிக் ஃபோரமில் சொல்லக்கூடாதுன்றது ஒரு விஷயம். அப்போ இதை தாண்டி உங்களுக்கு என்னென்ன தேவைப்படுது, எதெல்லாம் எப்படி எப்படிலாம் சொல்லலாம். ரெண்டாவது, நம்மளை சார்ட் காமிக்கக்கூடாது அப்படின்றதும் செபியுடைய ரூல்ஸ். அப்போ சார்ட் காமிக்கக்கூடாது அப்படின்னா இப்படி பிளைண்டாக உங்களுக்கு நான் இந்த சொல்லி கொடுக்குறேன்ல, இது புரியுதா புரியலையா, என்ன விஷயம் இருந்தாலும் சரி, நீங்கள் லைக் பண்ணுறீங்க, நம்ம வீடியோஸை லைக் பண்ணுறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள். நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இல்லை அப்படின்னா என்ன விஷயமோ அதை கமெண்ட் பண்ணிவிட்டு சொன்னீங்க அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண பார்ப்போம். சரிங்களா? அடுத்து இன்னைக்கான மார்க்கெட் சினாரியோ. அப்போ எஸ்டர்டே ஹைன்ற ஒரு விஷயம் கிட்டத்தட்ட 23,550, எஸ்டர்டே லோ அப்படின்றது 23,130 சம்திங் நியர்பை அங்கே போயிருக்காங்க. அப்போ இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனது இந்த ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே 200 ஓப்பன் ஆகிட்டு, நீங்கள் கரெக்டாக பாருங்கள், ப்ரீவியஸ் க்ளோஸ் அப்படின்றது நம்மளுக்கு 165 அப்படின்னா அவங்க அதுக்கு கீழே தான் 158 தான் அன்றைக்கி லோவே வச்சுட்டு அகைன் திரும்பிட்டாங்க. இந்த எஸ்டர்டே லோன்றது வரவே இல்லை. இதில் இன்னொரு விஷயம் நம்ம சொல்லியிருந்தோம், நேற்றேவும் நம்ம மார்க்கெட் மேக்ஸிமம் சைட்வேஸ்குள்ளே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த கண்ணோட்டத்தில் பாருங்கள் அப்படின்னு. ஸோ அதே மாதிரி தான் மார்க்கெட் இன்னைக்கு சைட்வேஸில் தான் போயிருக்காங்க. சைட்வேஸில் போய் நம்மளுக்கு கிட்டத்தட்ட 23,350 அப்படின்ற லெவலுக்கு போயிருக்காங்க. அப்போ மார்க்கெட் மேலே ஏறினாலும் ரொம்ப வேகமாக ஏற கிடையாது. ஏன்னா சினாரியோ படி அவங்க டவுனில் இருக்காங்க.
அப்ப எஸ்டர்டே லோ தான் நியர்பை இருக்கு. அங்க போகல. அப்ப எஸ்டர்டே ஹைக்கு போகணும் அப்படின்னா, அது ரொம்ப தொலைவுல இருக்கும் பட்சத்துல வந்து, அன்னைக்கான ரேஞ்ச குளோஸ் பண்றதுக்கு ஒரு சைட்வேஸ் இதுக்கப்புறம் தான் நம்மளுடைய இந்த ஆப்ஷன் பிரீமியம் அனாலிசிஸ் அண்ட் ஐவிய கம்பைன் பண்ணி பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே கன்ஃபார்மா தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த மாரி டீப்பா அனாலிசிஸ் பண்ணி நீங்க கத்துக்கணும் அப்படின்னா, வர்ற ஏப்ரல் 5ஆம் தேதி வந்து நம்மளுடைய மந்த்லி ட்ரெய்னிங் கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஜாயின் பண்ணணும் விருப்பம் இருக்கவங்க 7904877610 அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கிளாஸஸோட டீட்டெயில்ஸ் வாங்கிக்கிங்க. அப்ப இன்னைக்கு நம்மளுக்கு ஓப்பன் அப்படின்றது நம்மளுக்கு கிட்டத்தட்ட 23,192. அப்ப 23,200 புட் ஆப்ஷன் நம்ம எடுத்திருந்தோம் இல்லையா? அந்த இடத்துல ஓப்பன். மேல வந்து நம்மளுக்கு 23,350 அப்படின்ற லெவலுக்கு போயிருக்காங்க. அது 23,200 to 23,500. அப்ப அதனுடைய மிட் பாயிண்ட் என்ன? 23,200 to 23,500. அப்ப அதனுடைய மிட் பாயிண்ட் நம்மளுக்கு என்ன இருக்கும்? 300 பாயிண்ட். அப்ப 300ல பாதி 150. அப்ப அதுல ஆட் பண்ணீங்க அப்படின்னா 23,350. இதுதான் லெவல். அங்கதான் போயிருக்காங்க. சரிங்களா? அந்த டேபிளுடைய மிட் பாயிண்ட்ல போய் தான் சின்ன லோ அந்த இடத்துல லோ ஹைல இருந்து கொஞ்சம் ரிவர்ஸ் ஆகி 23,332ல முடிச்சிருக்காங்க. இதுதான் அனாலிசிஸா நீங்க வச்சுக்கணும். சரிங்களா? அடுத்து கீழ லோ அப்படின்றது நம்மளுடைய எஸ்டர்டே க்ளோஸ் அப்படின்ற 23,165 அப்படின்ற லெவலுக்கு கீழ போயிட்டு அகைன் அதுல சப்போர்ட் எடுத்து மேல வந்திருக்காங்க. இப்ப நாளைக்கு டேபிள்ல 2 பக்கமும் ஒரு நெருக்கமா இருக்கு டேபிள். இத வந்து ஒரு நெருக்கமான டேபிள்னு சொல்லலாம். அதாவது 23,332ல மார்க்கெட் முடிஞ்சிருக்காங்க. 300 கால் ஆப்ஷன், 200 புட் ஆப்ஷன், 300 புட் ஆப்ஷன், 400 கால் ஆப்ஷன், 250 புட் ஆப்ஷன், 250 கால் ஆப்ஷன். அப்ப என்ன பண்றாங்க இதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா 23,200 கீழ இருந்து ஒரு புஷ் பண்றாங்க. 23,400 மேல இருந்து ஒரு புஷ் பண்றாங்க. அப்ப கால் சைடும் ஒரு செல் இருக்கு, புட் சைடும் ஒரு செல்லு, ஒரு ஸ்ட்ராங்கிள் இருக்கு. நடுவுல 23,300ம் 23,250ம் ஒரு ஸ்ட்ராடல் இருக்கு. அப்ப மேல இருந்தும் ஒரு புஷ் அப் கிடைக்குது, கீழ இருந்து ஒரு புல் கிடைக்குது. அப்ப அடுத்து நடுவுலயும் ஒரு 2 பக்கமே நம்மளுக்கு செல் பண்ணி ஹெட்ஜ் பண்ணி மார்க்கெட்ட ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில வச்சுக்கிறாங்க. அப்ப இப்படி இருக்கும்போது ரொம்ப சின்ன ரேஞ்சுக்குள்ள ஒரு 200 பாயிண்ட்டுக்குள்ள அதுக்கு நடுவுல 2 ஸ்ட்ராடல் வச்சு நெருக்கடியா இருக்கும்போது சைட் வேஸ் அப்படின்றதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு ஒருவேளை எஸ்டர்டே லோவை கட் பண்ணல அப்படின்னா சைட் வேஸ்க்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எஸ்டர்டே லோவை கட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு டவுன்ஃபாலுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் எஸ்டர்டே லோ அப்படின்றது ரொம்ப முடிஞ்ச இடத்துல இருந்து லாங்ல இருக்காங்க. அதான் விஷயம். அதுக்கடுத்து நம்ம எடுக்கக்கூடிய ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 23,300 புட் ஆப்ஷன், 23,300 கால் ஆப்ஷன். அப்போ 23,300 கால் ஆப்ஷனுடைய க்ளோஸ் அப்படின்னா அதை பேஸ் பண்ணி 23,380. அதே மாதிரி 23,300 புட் ஆப்ஷனுடைய க்ளோஸ் 23,235. அப்போ இது வந்து ஷார்ட் ரேஞ்ச். அப்போ 235 டு 335 அதுக்கு மேலே ஒரு 50 பாயிண்ட் வச்சுன்னா 380. அப்போ ஓவராலாக நம்மளுடைய ரேஞ்ச் வந்து 150 பாயிண்ட் இதுக்குள்ளேயே வந்து கம்பைன் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? அடுத்து இதனுடைய ஆடர் ப்ரீமியம் அப்படித்தான் கிட்டத்தட்ட 145. அப்போ 23,445. சரிங்களா? மேலே போனால் அவ்வளோதான். அப்போ 300 புட் ஆப்ஷனில் 23,155. கீழே போனால் எஸ்டர்டே லோ. அப்போ ஒரு ரேஞ்ச் இருந்தாலும் இந்த எஸ்டர்டே ஹைக்கு மேலே போனால் அந்த 445 இந்த 380 கீழே வந்தால் எஸ்டர்டே லோலே நம்மளுக்கு அந்த ஒயிட் ரேஞ்சுடைய சப்போர்ட்டும் இருக்கு. அப்போ இதை பிரேக் பண்ணால் மட்டுமே தான் கீழே. சரிங்களா? அப்போ அடுத்து இம்ப்ளைடு வால்டிலிட்டி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இதெல்லாம் வந்து ஒவ்வொரு வாய்ப்புகள் எப்படி இருக்கு, ரெண்டாவது அடுத்த நாள் ஓப்பன் எங்கே வைக்கிறாங்க, அதுலேருந்து எப்படி சேஞ்ச் ஆகி அவங்க மூவ் பண்ணுறாங்கன்றதை பார்க்கணும். இம்ப்ளைடு வால்டிலிட்டி கால் சைடு கம்மி, புட் சைடு அதிகம். அப்போ டிகே என்பது யார் சைடு இருக்கும்? புட் சைடு சாதகமாக இல்லைன்னா புட் சைடு டிகே அதிகமாக இருக்கும். அப்போ நாளைக்கு ஒரு 0 to ஹீரோ வாய்ப்பு அமைய போகுது அப்படின்னா யார் சைடு சாதகமாக இருக்கோ அவங்க சைடுக்கு எல்லாமே ஒத்து போகணும். மார்க்கெட் சினாரியோ ஒத்து போகணும். இல்லைன்ற பட்சத்தில் அவங்க 0 ஆகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு. இன்னொருத்தர் ஹீரோ ஆகணும் அப்படின்னா அவங்க சைடு ஐவி அதிகமாக இருக்கும். அப்போ நாளைக்கு ஒரு எக்ஸ்பைரி அப்படின்ற பட்சத்தில் சரிங்களா, நாளைக்கு எக்ஸ்பைரி அப்படின்ற பட்சத்தில் இந்த இடத்துல எடுத்துக்கலாம். ஒரு
பிரீமியம் டிகே அப்படின்றது அதிகமா இருக்கு. இப்ப 23,332 அப்படின்னு எடுத்துட்டா 23,350 கால் ஆப்ஷன். ஒரே நிமிஷம் மாத்திடலாம். முடிஞ்சிருக்கிற இடத்த வச்சு நீங்க எடுத்தாலும் அதுக்குள்ள எவ்வளவு நம்மளுக்கு இம்ப்ளைடு வால்ட் டைம் வேல்யூ எவ்வளோ இருக்கும் பார்க்கணும். ஏன்னா ஏடிஎம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து டைம் வேல்யூ அதிகபட்சம் இருக்கிறது அந்த இடத்துல தான். அப்போ அவங்களுக்குள்ள எவ்வளோ டைம் வேல்யூ இருக்கோ அந்த டைம் வேல்யூ டிகே பண்ணணும்னா மார்க்கெட் வந்து எப்படியெல்லாம் கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புன்றதை பார்க்கணும். அப்போ அந்த டைம் வேல்யூலேயே யார் சைடு வந்து அதிகமாக இருக்காங்க அப்படின்றத பார்க்கணும். ஸோ 23,350 வச்சுக்கலாம். இப்போ 23,350ல் புட் சைடு வந்து 91. அப்போ அவங்க நியர்பை தான் இருக்காங்க. அவங்களுக்கும் கீழே தான் மார்க்கெட் இருக்காங்க. கால் சைடு வந்து 57. சரிங்களா? அப்போ இவங்க வந்து நாளைக்கு இந்த ஏடிஎம் இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் இருக்கக்கூடிய இந்த வேல்யூ அப்படின்றது 0 ஆகணும். அப்போ மார்க்கெட்டை வந்து எந்த சைடு கொண்டு போயிட்டு எந்த சைடு கொண்டு வந்தோம் அப்படின்றத பார்க்கணும். அப்போ ஒரு ஹையஸ்ட் ரேஞ்சாக கொடுத்து ஹைலி வால்டைல் மார்க்கெட்டாக இருக்க போகுதா, இல்லை ஒரு சின்ன ரேஞ்ச் எடுத்துட்டு அதுக்குள்ள ரேஞ்ச் பவுண்டா சைட் வைஸாக போக போகிறாங்களா, மேக்சிமம் மார்க்கெட் சினாரியோ என்ன மாதிரி ஒத்து போகுதோ அதை சார்ந்து ஒரு 50% நீங்கள் வந்து ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு போகணும். அதுக்கப்புறம் எம்டி மைண்டடாக தான் போகணும். இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு. இது இல்லைன்னா மார்க்கெட்டில் என்ன டேட்டா இருக்கோ அந்த டேட்டாவுக்கு ஒத்து போகிறதுக்கு வாய்ப்பு. அப்படிதான். அப்போ நாளைக்கு மார்க்கெட் வந்து கொஞ்சம் மேலே சஸ்டெயின் ஆனால் மேலே போய் ஒரு சைட் வைஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இல்லை கீழே வந்துட்டாங்க அப்படின்னா பெருசாக அந்த எஸ்டர்டே லோவை கட் பண்ணணும். அப்போ அங்கே வர்றதுக்கு அப்படின்றது டேட்டாஸ் படி இல்லை. ஒருவேளை டேட்டாஸ் நாளைக்கு மாறிடுச்சு அப்படின்னா புட் ஆப்ஷனுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி மாறுச்சு அப்படின்னா வேகமாக கீழே வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அப்போ ஒரு ஸ்டாண்ட் எடுத்து வச்சுக்கணும். சரிங்களா? ஒரு 2 ஸ்டாண்ட் எடுத்து வச்சுக்கணும். மொத்தமாக வந்து நாளைக்கு மார்க்கெட் இப்படி தான் இருக்க போகிறாங்க அப்படின்றதா ஒரு 100% ஷியோராக வந்து நீங்கள் இருக்கக்கூடாது ஒரு ஸ்டாண்டு. சரிங்களா? ஒரு வாய்ப்புகளை வச்சுக்கணும். அந்த வாய்ப்புகளில் எந்த வாய்ப்புகளுக்கு ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குது அப்படின்றத பார்க்கணும் ஓப்பன் ஆனதுக்கப்புறம். ஏன்னா நீங்கள் ஒரு இன்ட்ராடே பிளேயர் இருக்கீங்க. ஒரு ஓவர் நைட் வந்து நீங்கள் வந்து ஹோல்டு பண்ண வேண்டியதோ எந்த ஒரு விஷயமும் இல்லை அப்படின்றப்ப இன்ட்ராடேல என்னென்ன டேட்டாஸ் மாறுதல் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பார்க்கணும். இல்லை ஓப்பன் மார்க்கெட்டில் என்ன சேஞ்சஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பார்க்கணும். சரிங்களா? அடுத்ததான் நம்மளுக்கு வந்து பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி நம்மளுக்கு 51,348 முடிச்சுக்கிறாங்க. நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து 51,000 புட் அண்ட் 51,500 கால் கொடுத்துக்கிறாங்க. அப்போ 51,000 புட் ஆப்ஷனுடைய க்ளோஸ் 500 அப்படின்னா 50,500 ஷார்ட் ரேஞ்ச். 51,500 கால் ஆப்ஷனுடைய க்ளோஸ் வந்து 724னா 52,267. சரிங்களா? இதுதான் வந்து ஷார்ட் ரேஞ்ச். அப்போ இதுக்கு கீழே எப்படி நிற்கிறாங்க, ரெண்டாவது இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸோட ஸ்பாட் ப்ரைஸ் வரும்போது, இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்கக்கூடிய இடத்துல ஸ்பாட் ப்ரைஸ் வரும்போது எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, அந்த இடத்துல வந்து மொமெண்டம் எந்த சைடு இருக்குது, சினாரியோ யார் சைடு இருக்குது, இதெல்லாம் பார்க்கும். அதே மாதிரி இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி இவங்க 2 பக்கமுமே ஈவனாக தான் வச்சுக்கிறாங்க. ஸோ நிஃப்டியில் இருக்க மாதிரி பெரிய சேஞ்சஸ் கிடையாது. 2 பக்கமும் ஈவன் தான். அப்போ இவங்க கால் சைடு இவங்க ஏறினதை காட்டிலும் இவங்க இறங்குனது அப்படின்றது கம்மியாக தான் இருக்குது. அப்போ ஒரு புல்லிஷ் மோடில் முடிச்சிருந்தாலும் நாளைக்கு இவங்க கீழே ஒரு நெகட்டிவ் மோடில் நிஃப்டி இருந்துட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் இவங்களுமே பெருசாக மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குமான்றதை பார்க்கணும். அப்போ அந்த அனலைசிஸ்லாம் பண்ணணும். ஒவ்வொரு டேட்டாஸையும் எடுத்து வச்சு அந்த டேட்டாவோட மாறுதல் எப்படி இருக்குது, மார்க்கெட் சினாரியோ எப்படி இருக்குது, இதெல்லாமே கம்பைன் பண்ணி பார்க்கணும். பார்க்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்லேயோ இல்லை ஒரு தவறான ஒரு ராங் என்ட்ரியோ ஒரு ரெசிஸ்டன்ஸில் பிரேக் பண்ணி மேலே போகும்போது நீங்கள் போய் ஒரு புட் ஆப்ஷன் எடுக்கிறதாகட்டும், இல்லை ஒரு சப்போர்ட்டில் பிரேக் பண்ணி கீழே விழுகும்போது கால் ஆப்ஷன், இந்த மாதிரி ஒரு தவறான டெசிஷன் மேக்கிங்கில் அந்த டேட்டாஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் தள்ளி இருக்கலாம். சரிங்களா? அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.